சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்துள்ளவர்களுடன் ஜனவரி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும். தங்களுக்காக விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் மட்டும் விருப்ப மனு பெற்றதற்கான அசல் ரசீதுடன் தவறாமல் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு தலைமைக் கழகம் அறிவிப்பு. கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டலம் வாரியாக சென்று பொதுமக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெற ஜனவரி 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகளும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் சிறப்பு முகாம்களை ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வாக்காளர்களிடமும் BLO அதிகாரிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தார். மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியை தொடர்பு கொண்ட முன்னாள் அமைச்சர் சிறப்பு முகாம்களுக்கு வரும் வாக்காளர்களுக்கு அவர்களது பணிகளை எளிமையாக்கி BLO மற்றும் BLA அதிகாரிகள் சேவை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இன்செக்ட் கொடுங்க நீங்க ஸ்ட்ராங்கா. இப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா? ஆமா, இன்செக்ட் கொடுத்தீங்கன்னா தான் அதே போல பூத்லயே வாங்க சொல்லிருக்கீங்க. ஜோனல் ஆபீஸ்க்கோ தாலுகா ஆபீஸ்க்கெல்லாம் போகணும். அந்த கேம்ப்லயே எல்லாம் அது ஒரு இன்செக்ட் உடனே சொல்லுங்க. வரல வரல, நானும் இங்க நேரம் அங்க தான் பாக்குறேன். வரல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி K. பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி இளம் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இளைஞர்களை போதையின் பாதையில் இருந்து காப்பாற்றும் விதமாகவும் உடல் ஆரோக்கியம் நல்லொழுக்கத்தை பேணி காக்கும் விதமாகவும் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்ட திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பிலிக்கல் பாளையத்தில் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் P. தங்கமணி தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அழைப்பு. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது. காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய ஸ்டாலின் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து மத்திய அரசின் மீது பழி சுமத்துகிறார் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. தமிழகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை. அதை தடுக்க வேண்டிய மாநில முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? மாநில முதலமைச்சர் தான் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கிறார். கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? பழியை வேறிடம் போடுகிறார். மத்திய அரசாங்கம் தடுக்க வேண்டும், காவல் அதிகாரிகளே நீங்கள் தடுக்க வேண்டும். காவல்துறை யார் கையில் இருக்கிறது? அந்த காவல்துறை அமைச்சராக யார் இருக்கிறார்? முதலமைச்சர் இருக்கிறார். தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார், செயலிட்டிருக்கிறார். செயல்படாத ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசு கொடுக்கும் சலுகைகளை மக்களுக்கு அளிக்காமல் தடுத்து வருகிறது ஸ்டாலின் அரசு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் காட்டம். இப்படி பல்வேறு சலுகைகளை மத்திய அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகளை தமிழக அரசு அரசியல் காரணத்துக்காக இன்றைக்கு தடுத்து கொண்டிருக்கிறது, மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அரசை தூக்கி எறியப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரி அருகிலேயே கஞ்சா விற்பனை, பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்துவிட்டது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள், கஞ்சா. பள்ளிக்கூட வாசலிலே கஞ்சா விற்கிறார்கள், கல்லூரி வாசலிலே கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சா போதைப் பொருளை போட்டுக்கொண்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை 52% கூடியிருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை 15% கூடியிருக்கிறது. கையிலே புத்தகத்தை எடுத்து கல்லூரிக்கு போகின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கத்தியை எடுத்துக்கொண்டு போதை போட்டுக்கொண்டு வட இந்தியர்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே நான் செய்தேன் என்று சொல்லுவார், ஒன்றுமே எதுவரையும் செய்து கிடையாது. பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வந்து சேரும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைப்பார் என்றும் உறுதி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தர் கட்சி, புதிய நீதி கட்சி எல்லாம் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும். இதன் பிறகு பொங்கல் முடிந்த பிறகு இன்னும் எத்தனையோ கூட்டணிகள் வந்து சேரும். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் மக்களுக்கு பல்வேறு வகைகளில் நலம் பயக்கும் வகையிலான தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று ஆலோசனை. அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து VS பாபு விடுவிக்கப்பட்டு அனைத்துலக MGR மன்ற இணைச் செயலாளராக நியமனம். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளராக திருமங்கலம் K மோகனை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் நடத்திய ஆலோசனைக் கூட்டம். தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள 17வது சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் மக்களுக்கு பல்வேறு வகைகளில் நலம் பயக்கும் வகையிலான தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்க அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் முடிவு. வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் நடைபெற்ற சக்தி அம்மாவின் 50வது ஜெயந்தி பொன் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்பு. இறை சக்திக்கு மீறிய சக்தி உலகில் ஒன்றுமில்லை, ஆன்மீகத்தை யாராலும் அழிக்க முடியாது, இந்த தேசத்தை நாங்கள் நேசிப்பவர்கள், அதனால்தான் வந்தே மாதரத்தை சொல்கிறோம் என CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. சமூக வலைதளங்களில் வேர் இஸ் சுராஜ் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டாகி வரும் நிலையில் எங்கே இருக்கிறாய் சுராஜ் என்ற கேள்வி தமிழகத்தை உலுக்குகிறது. தனக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய தமிழக காவல்துறை போல் சுகாதாரத்துறையும் உயிரை காப்பாற்ற மாட்டார்கள் என்று கருதி இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாயா என்றும் கேள்வி. சென்னை DPI வளாகத்தை முற்றுகையிட்டு சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி 9வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது. கடந்த 4.5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசு எத்தனை முறை கைது செய்தாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் போராட்டம்.
திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை சுட்டிக்காட்டி பதாகைகளை ஏந்தியபடி விடியாத அரசை கண்டித்து எழுப்பப்பட்ட முழக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய 996 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்த ஏவல்துறை. அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு வழக்கு பதிவு செய்வது மட்டும் எந்த வகையில் நியாயம் என ஆசிரியர்கள் காட்டத்துடன் கேள்வி. விடியாத திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணி வழங்கக் கோரி ராயபுரம் மூலக்கொத்தளம் சுடுகாட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் குண்டுகட்டாக கைது செய்து ஏவல்துறை அராஜகம். வாழ்வாதாரத்திற்காக போராடும் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை வஞ்சித்ததுடன் அடக்குமுறையை ஏவி அடக்க முயலும் ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. முதல்வர் அறிவித்த தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் திமுக தேர்தல் வாக்குறுதிக்கு முற்றிலும் மாறானது என பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட ஒழிப்பு இயக்கம் கடும் எதிர்ப்பு. அரசு ஊழியர்களிடம் சந்தா பிடிக்கும் இந்த திட்டம் புதிய ஓய்வூதியத்தின் மறு வடிவம் என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்தல். புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் 309 வாக்குறுதி கொடுத்த திமுக தற்போது சந்தா பிடித்தம் செய்யும் வகையில் தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளதற்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் எதிர்ப்பு. விளம்பர மாடல் ஆட்சியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வரை போராட்டம் தொடரும் எனவும் ஓய்வூதிய அறிவிப்பு ஒரு போட்டோஷூட் விளம்பரம்தான் என்றும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை தெருநாய்க்கடியால் 6,23,000 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 48,500 சம்பவங்கள் பதிவாகி சேலம் மாவட்டம் முதலிடம். தடுப்பூசி அலட்சியம், தெருநாய் கட்டுப்பாட்டில் நிர்வாக தோல்வி என சேலம் மாவட்டம் மாநில அளவில் மோசமான எடுத்துக்காட்டாக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை நகர காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் செல்வபிரபு தன்னை சாதி பெயரை சொல்லி திட்டுவதால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தலைமை காவலர் பாலமுரளி கிருஷ்ணா புகார். தான் தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு சார்பு ஆய்வாளர் தான் காரணம் என கூறி தலைமை காவலர் வெளியிட்டிருக்கும் ஆடியோவால் ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் அம்பலம். என்னால சத்தியமா எனக்கு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வருதுயா. வணக்கம்யா. அப்படி நான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன்னா அதுக்கு முழு காரணம் எஸ்ஐ செல்வபிரபுதாயா. நான்கு தகுதி தேர்வு ஒரு நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை. ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றவுடன் அனைவருக்கும் ஆசிரியர் பணி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. இல்லை, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களாகட்டும் எதிர்க்கட்சி தலைவர்களாகட்டும் யார் இது குறித்து கேள்வி எழுப்பினாலும் முறையான பதில் இதுவரைக்கும் இல்லை, அரசுக்கிட்டே கிடையாது. உயர்நீதிமன்றம் சொல்லி கேட்கல, 110 விதியின் கீழே அறிவித்தது முழுமையாக நிறைவேற்றலை, 177 சொன்னதை முழுமையாக நிறைவேற்றவில்லை. இந்த மாதிரி கோரிக்கைகள் அவங்களோட வாக்குறுதிகள் ஒரு வாக்குறுதி கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. தமிழக அரசு தான் செய்ய வேண்டும், வேறு யாரும் செய்யறதில்ல. பக்கத்து மாநிலத்தில் போய் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியாது, அரசு தான் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.
காலமுறை ஊதியம் தொடர்பாக சத்துணவு ஊழியர்களுக்கு எந்தவொரு அறிவிப்பையும் அறிவிக்காதது வருத்தம் அளிக்கிறது. ஒரு வார காலத்திற்குள் ஓய்வூதியம், காலம் வரை ஊதியம் தொடர்பாக அறிவிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் அறிவிப்பு. எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் பெறவில்லை என்றால் எங்களுடைய அனைத்து மாவட்டங்களிலும் கொந்தளிப்பு இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தங்களை தயார்படுத்தக்கூடிய நிலைமையையும் உருவாக்க வேண்டாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 7ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கார் ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுதான் அப்பா ஸ்டாலின் அரசின் சிறப்பா என மக்கள் ஆவேசம். இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். மேற்கு வங்கத்தில் இருந்து ரயிலில் சென்னை எழும்பூருக்கு 8 கிலோ கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உள்ளதால் துணிகரத்துடன் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட பேராசிரியரை வகுப்பறைக்குள் வைத்து பூட்டிய மாணவர்கள். மது அருந்திவிட்டு வந்து பேராசிரியர்கள் அராஜகத்தில் ஈடுபடும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாகம் சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை புழல் மத்திய சிறையில் கஞ்சா, சிகரெட், பீடி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திருந்தி வாழ்வதற்காக சிறை செல்லும் குற்றவாளிகளுக்கு சிறையில் சகல வசதிகளும் கிடைப்பதால் மீண்டும் மீண்டும் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க ஸ்டாலின் அரசே காரணமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. துபாயில் இருந்து விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 700 கிராம் தங்கம் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியது. உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு பார்சலை எடுத்து பிரித்து பார்த்தபோது 24 கேரட் தங்க பசை இருந்தது கண்டுபிடிப்பு. ராணிப்பேட்டை அடுத்த காரை கூட்ரோடு பகுதியில் அதிக போதை தரும் மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 6 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை தடுப்பு என்கிற பெயரில் காவல்துறை நாடகமாடுகிறதா என பொதுமக்கள் கேள்வி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளையில் மனைவியை கணவனை கொன்றுவிட்டு நாடகமாடுவதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புகார் கூறிய உடனே போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது அக்காவை காப்பாற்றி இருக்கலாம் என கூறி கதறி அழுத உயிரிழந்த பெண்ணின் சகோதரி. சார் எங்க அக்கா அந்த மாதிரி எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி இருக்கு சார். நாங்க வரதுக்கு தசமலையில இருந்து வரைக்கும் 1.5 மணி நேரம் ஆகும் சார். 1.5 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு போய் எங்க அக்காவை பாருங்க சார். பார்த்து ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க சார். என்னன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார். பைத்தியம் பிடிக்குது சார். போங்க, எனக்கு அதரணும். அங்க இருந்து போலீஸ் எல்லாம் வந்து சும்மா நின்று இருக்காங்க. எங்க அக்காவை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்க்காம நின்று இருக்காங்க. எங்க அக்காவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா இப்ப எங்க அக்காவை நான் பார்த்திருப்பேன் போலயே. எங்க அக்கா சேர்க்கல. எங்க அக்கா யாருமே சேர்க்கல. சென்னை வானகரத்தில் திருநங்கை ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என பொதுமக்கள் ஆவேசம்.
ஆபாசம் மற்றும் சட்டவிரோத பதிவுகளை உடனடியாக அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எலான் மஸ்க் தலைமையிலான எக்ஸ் நிறுவனத்திற்கு இந்திய அரசு எச்சரிக்கை. குரோக் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாகும் உள்ளடக்கங்கள் சமூக ஒழுக்கத்திற்கு எதிரானவை என கூறி மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் எக்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ். தேனி மாவட்டம் குச்சனூர் பகுதியில் மின் மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தனது காரை முற்றுகையிட்ட பொதுமக்களை திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஆவேசமாக பேசி அடிக்க பாய்ந்ததால் பதற்றம். மக்கள் விரோத திட்டங்கள் காரணமாக பொதுவெளியில் தங்களை முற்றுகையிடும் பொதுமக்களிடம் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதால் வருகிற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் எச்சரிக்கை. குருவை மிஞ்சிய சிஷியனை போல் ஸ்டாலினை பெண்ணுக்கு தள்ளி கரும்பு தோட்டத்திற்குள் ஷூ அணிந்து சென்று கூலாக கரும்பு சாப்பிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு. ஆங்காங்கே சுகாதாரத்துறை பணியாளர்கள் போராட்டம். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் உபகரணங்கள் பற்றாக்குறை போன்றவற்றை கண்டுகொள்ளாத மாசுவுக்கு கரும்பு ருசி பார்க்க மட்டும் நேரம் இருக்கிறதா என பொதுமக்கள் காட்டம். தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் சென்னை உட்பட தமிழகமெங்கும் 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறுகிறது. புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு படிவம் 6, பெயர் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் படிவம் 7, முகவரி மாற்றம், தொகுதி மாற்ற படிவம் 8ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். வேலூரில் கல்லூரி மாணவனை இரும்பு ராடால் அடித்து கொடூரமாக கொலை செய்த நண்பர்கள். விடியா திமுக ஆட்சியில் கல்வித்துறைகளில் விழிப்புணர்வை போதிக்காததால் மாணவர்கள் குற்றவாளிகளாக மாறும் கொடூரம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் டாடா ஏசி வாகனத்தை திருடிச் சென்ற நபரை பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலீசாரின் மெத்தனத்தால் திருடர்களை நடமாட்டம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராயபுரத்தில் 400 பேருக்கு பட்டா வழங்கப்படுவதாக அறிவித்துவிட்டு 236 பேருக்கு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் காத்திருந்த மற்றவர்களுக்கு வழங்காததால் திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு வாக்குவாதம். அரசு நிலத்தை வாழ்ந்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என கூறி ஒரு சிலருக்கு பட்டா வழங்கிவிட்டு மீதமுள்ள இடத்தை ரியல் எஸ்டேட் தொழில் செய்துவிடலாம் என்ற நினைப்பில் திமுக எம்எல்ஏ உள்ளாரா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் கழிவுநீரை அகற்றாததால் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு புத்தாண்டு பரிசாக கழிவுநீர் வழங்கிய கிராம மக்கள். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் அதிகாரிகள் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள ஊழியர்களின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்க மாட்டோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அரசு அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் அறிவிப்பு. ஓய்வூதிய திட்டத்தை சீரமைத்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த ஓய்வூதிய திட்டமும் ஒரு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை பங்களிப்பு இல்லாமல் ஏற்கனவே வழங்கிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் ஊழியருக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் விடுமுறை கிடைக்காத விரக்தியில் காவலர் ஆசிட் குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு.
திறனற்ற ஸ்டாலின் அரசு காவலர்கள் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்காமல் காவலர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை கொடுப்பதால் இதுபோன்ற விபரீத சம்பவங்கள் அரங்கேறும் கொடூரம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து அராஜகம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திறனற்ற திமுக அரசுக்கு மீனவர்களின் குடும்பத்தார் வலியுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து அராஜகம். ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கச்சத்தீவை கையில் எடுக்கும் திமுக 40 எம்பிக்களை வைத்துக்கொண்டு மீனவர்களுக்கான பிரச்சினைக்கு குரல் கொடுக்காமல் இருப்பது மீனவர்களுக்கு இழைக்கும் துரோகம் என மக்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடரும் இருசக்கர வாகன திருட்டு. விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையின் மெத்தனத்தால் அடையாளம் தெரியாத நபர்கள் துணிகரமாக திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழா. நடராஜர் சிவகாம சுந்தரி சுவாமிகள் வேத மந்திரங்கள் முழங்க வாத்திய கருவிகள் இசையுடன் அலங்கரிக்கப்பட்டு தனித்தனி தேர்களில் எழுந்தருளிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவாய்மொழி திருநாள் 5ஆம் நாளில் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளிய நம்பெருமாள். ஏராளமான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. மாவட்டம் மதுராந்தகம் அருகே 100 நாள் பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியினர். பாமர மக்களின் அறியாமையை பயன்படுத்தி திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினர் விளம்பரம் தேடுவதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு கடும் கண்டனம். நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி சென்ற பயணிகள் ரயிலில் அடையாளம் தெரியாத நபர்கள் கல் எறிந்ததில் பெண் பயணி காயம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குண்டர்களின் அடாவடித்தனம் அதிகரித்துள்ளது ரயில் பயணத்திற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.